இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஜேடிகே டிவியின் சார்பிலும் சரட்டக்கர் காலேஜில் பணிபுரிந்து ரிட்டையர்டாகி இருக்கிற சீனியர் சாராஸ் என்கிற அமைப்பின் மூலமாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் வேதாகம புத்தகத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன உறவு, தேவன் மனிதனோடு எவ்வாறு உறவாடுகிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது எண்ணாகமம் புஸ்தகம். இந்த எண்ணாகமம் புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், அதுக்கப்புறம் எண்ணாகமம் புஸ்தகம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும் அதிகாரத்தை மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். மோசே அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும்போது 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர்களோடு சேர்ந்த ஸ்திரீகளும் குழந்தைகளுமாக ஒரு பெரிய கூட்டமே எகிப்தை விட்டு வெளியே வருகிறது. 6 லட்சம் என்பது ஒரு பெரிய கூட்டம். நம்ம ஒரு பெரிய ஜனத்தொகை, ஒரு பெரிய காலேஜில் இல்லைன்னா ஒரு பெரிய ஹைஸ்கூலில் படிக்கிற மாணவர்களின் தொகையை பார்த்தா ரொம்ப பெரிய காலேஜாகவோ இல்லைன்னா ரொம்ப பெரிய ஹைஸ்கூலாகவோ இருந்தாலும் கூட ஒரு 3000, மிஞ்சி போனால் 4000, அது கூட இருக்குமோ நம்ம தெரியலை. அவ்விதமான ஒரு கூட்டம்தான். 6 லட்சம் என்றால் அது மிகப்பெரிய கூட்டம். அந்த மிகப்பெரிய கூட்டத்தை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். எகிப்தை விட்டு வெளியே வந்தாகிவிட்டது. செங்கடலை தாண்டி அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் வருகிறது. அதையெல்லாம் தாண்டி எடுத்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் 6 லட்சம் பேர், அத்தனை பெரிய கூட்டம் சீனாய் மலையின் கீழ் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சீனாய் மலை வரை சேருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் ஆகிவிட்டது. நம்ம பார்ப்போமானால் ஆதியாகமத்தில் யாக்கோபு இறந்து போன சமயம் எகிப்திலிருந்து அவனை அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணுவதற்காக கானான் தேசத்துக்கு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் யோசேப்போடு. அதே மாதிரி உலகமெங்கும் பஞ்சம் ஏற்படுகிற போது எகிப்திலே தானியம் உண்டு என்று அறிந்து தானியம் கொள்ளுவதற்காக ஜனங்கள் கானான் தேசத்துலேருந்து எகிப்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போகிறார்கள். அதற்கெல்லாம் அவ்வளவு நாளே ஆகாது. அது எங்கேயோ வாசித்தேன், கிட்டத்தட்ட 11 நாட்கள் ஆகுமா ஒரு ஜேர்னிக்கு, அங்கேருந்து இங்கே வர, இல்லைன்னா இங்கேருந்து அங்கே போக. அந்த 11 நாட்கள் ஜேர்னி இப்பொழுது நீண்டு கொண்டே போகிறது. சீனாய் மலையின் அடிவாரம் அந்த 11 நாட்களுக்குள்ள ஜேர்னியுடைய மேப்பை பார்ப்போமானால் அது கொஞ்சம் செங்கடலை கடந்து அவர்கள் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி ஈஸியாக கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை தெற்கு நோக்கி பயணம் பண்ண வைத்து சீனாய் மலை என்கிற மலையின் அடிவாரத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அங்கு சேரவே 1 வருடத்துக்கு உள்ளாக ஆகிவிட்டது. ஏன் அப்படி கர்த்தர் செய்தார் என்றால், அவர்களுக்கு ஒரு பெரிய நாட்டை சுதந்திரமாக கொடுக்க போகிறார். அவர்களுக்கு தன்னை வணங்கும் எனக்கு ஆராதனை செய்வதற்காக ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆராதனை முறைமைகள், பரிசுத்த ஜாதியாக, கர்த்தருக்கேற்ற பரிசுத்த ஜாதியாக அவர்கள் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதற்கான சட்டத்திட்டங்கள், விதிகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்பொழுது அந்த ஒரு பரந்த வனாந்தர வெளியில் அத்தனை பேரும் கூடாரம் போட்டு அமையத்தக்கதாக அமைத்து கொடுத்து அங்கே கர்த்தருடைய வழிகளை அவர்களுக்கு போதிக்கிறார். ஆலய ஆராதனை ஒழுங்குகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசேக்கு நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை செய், ஆராதிக்கும் ஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று சொல்கிறார். அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே
கர்த்தர் தனக்கு காட்டின மாதிரியின்படியெல்லாம் செய்து முடிக்கிறான். அப்போ இந்த ஆசரிப்பு கூடார ஒழுங்குகள், அதில் உள்ள ஆராதனை முறைகள், இதெல்லாமே கர்த்தர் கொடுத்த அந்த மாதிரி. அவர் பரலோகத்தின் சாயலை பூலோகத்தில் அதை வெளிப்படுத்தி அவ்விதமாக செய்ய வைக்கிறார். இதற்கெல்லாம் டைம் ஆகிறது. இந்த படிப்பினையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஒரு விசாலமான இடத்துல அவர்களை கொண்டு வந்து அவர்களை அங்கே பாளையம் இறங்க செய்து இந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் பசி ஏற்பட்டது என்று பார்க்கிறோம், தாகம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். தண்ணீர் கண்மலையை மோசே அடித்தான், ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்களும் மிருக ஜீவன்களும் குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகாரமும் ரொம்ப ஈஸியாக காலையில் கதவை திறந்து பார்த்தா போதும், நல்ல கொத்தமல்லி அளவில் பனி பெய்த மாதிரி வீட்டு வாசலில் மண்ணாக விழுந்து கிடக்கிறது. அதை எடுத்து இவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதை அப்பங்களாக சுட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். மிகவும் ருசியான ஒரு பதார்த்தம் என்றும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே யாத்திராமத்திலலாம் சொல்லப்பட்டாச்சு, ஆசரிப்பு கூடாரமும் செய்தாச்சுது. இப்பொழுது இவர்கள் எண்ணாகமத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், எண்ணாகமம் நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் சொல்லப்படுது, நிறைய சென்சஸ், ஜனங்களுடைய எத்தனை பேர் இந்த குரூப்பில் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த கோத்திரத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு சென்சஸ் எடுக்கப்படுகிறது. அந்த சென்சஸ் எடுக்கிற காரியத்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு கோத்திரங்களையும் நீ தொகையிடு, 20 வயதுக்கு மேல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க அவர்கள் அனைவரையும் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். அவ்விதமாகவே மோசே கோத்திரங்களை எண்ணுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் ஒவ்வொரு கோத்திரத்தை அதிபதிகளையும் வைத்து எண்ணுகிறார்கள். எண்ணி ஒரு தொகை வருகிறது, 6,3550 என்ற நம்பரை சொல்லுகிறார்கள். இதே எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கழித்து திரும்பவும் எண்ணுகிறார்கள். இந்த 38 வருடங்கள் அவர்கள் அலைந்து திரிய வேண்டியதாயிற்று. அதற்கு காரணம் உண்டு. அப்பொழுதும் அவர்கள் எண்ணும்போது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வரல. இந்த கூட்டத்தில் உள்ளதில் 2 பேர் தவிர மீதி எல்லாரும் வனாந்தரத்தில் இறந்து போவாங்க அவர்களுடைய பாவத்து நிமித்தம். புதிதாக பிறந்த தலைமுறைகள் அந்த சமயத்தில் 20 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, அதுக்கப்புறம் 20 வயது ஆகி 40 வருஷம் ஆகும்போது அந்த தொகை என்னென்னா அதே 6,1730. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஜனங்கள் தான் குறைந்திருக்காங்க. மற்றபடி எல்லா ஜனங்களும் அந்த எண்ணிக்கை சரியாகி போய்விட்டது. அப்போ முதலாவது ஆரம்பத்தில் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 38 வருடங்களும் கழித்து 40 வருஷ பிரயாணம் ஏற்கனவே 2 வருஷம் ஆகிவிட்டது. அந்த 40 வருஷம் முடிவில் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்பவும் 6,00,000 சம்திங் புருஷர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 சென்சஸும் எடுக்கும் பொழுது லேவி கோத்திரத்தை நீ தொகையிடாத, லேவி கோத்திரம் அவங்க தனி கூட்டம், உனக்கு அவங்க யுத்தத்துக்கு உள்ள யுத்த வீரர்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லிவிடுகிறார். அதனால் லேவி கோத்திரத்தை தவிர அதுக்கப்புறம் 12 கோத்திரம் வருது. ஏன்னா யோசேப்புடைய 2 பிள்ளைகள் சேர்க்கப்படுகிறார்கள். அதனால் 12 கோத்திரம் எண்ணி தொகையிடுகிறார்கள். திருப்பி லேவி கோத்திரத்தை தனியாக சென்சஸ் எடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க லேவி கோத்திரத்தில். அதுவும் ஒரு நம்பர், அந்த நம்பரை நான் சொல்லலை, எத்தனையோ சென்சஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த லேவி கோத்திரத்திலேயே 3 பிரிவாக ஆரோனுடைய குமாரர் கோகாத், மெராரி, கெர்சோன், அப்படி 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவங்களை எண்ணு என்று சொல்லுகிறார். அப்போ 3வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, எல்லா முதற்பேரானவர்களையும் தொகையிடு என்று சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரரில் லேவி கோத்திரத்தை தவிர எல்லா முதற்பேரானவர்கள், முதல் பிறந்த பிள்ளைகள், அவங்கள கணக்கெடு என்று சொல்லுகிறார். அதையும் ஜனங்கள் கணக்கெடுத்துட்டாங்க. இந்த முதற்பேரானவர்களை ஏன் கணக்கெடுக்க சொல்கிறார் என்றால், முதற்பேரானவர்கள் கர்த்தருக்குரியவர்கள். அப்போ இந்த இஸ்ரவேலரில்
எல்லா முதற் பேரானவர்களும் கர்த்தருக்கு உரியவர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முதற் பேரானவர்களுக்கு பதிலாக நான் லேவியரை எடுத்துக்கொண்டேன். லேவியர் எனக்கு உரியவர்கள், என்னுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவங்க உலக பிரகாரமாக இந்த யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க என்று சொல்லி அவர்களை அப்போ அந்த 2 தொகையும் கணக்கு போடும்போது ஒரு சின்ன நம்பர் வித்தியாசப்படுது. அந்த நம்பர் லேவி கோத்திரத்தார் குறைவாகவும் இந்த முதற்பேரானவர்கள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். அந்த சின்ன ஒரு 250 என்னதோ ஒரு நம்பர் தான். அந்த நம்பரை கூட அவர் கணக்கு போட்டுறாரு. சரி, இவங்களுக்கு 5 சேக்கல் வீதம் நீ அவர்களிடத்தில் கலெக்ட் பண்ணி ஆரோன் கையில் கொடுத்துரு, அந்த பணம் ஆசாரியரே சேரும் என்று சொல்லுகிறார். இதில் நம்ம தேவன் மனிதரோடு எவ்விதமாக செயல்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்மோடு அவர் எப்படி செயல்படுகிறார் என்று பார்க்கும்போது, நம்முடைய எல்லா கணக்குகளும் ஆண்டவர் அதை குறித்து வைத்திருக்கிறாரு. நமக்கு எத்தனை நாட்கள், நம்முடைய காரியங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த இன்னான் இங்கே பிறந்தான் என்றும் இன்னான் இங்கே பிறந்தான் என்றும் தொகையிடப்படும் என்று சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவ்விதமாக நம்மை குறித்த காரியங்கள் எல்லாம் அங்கே ரெக்கார்டட் ஆகிருக்குது. அந்த ரெக்கார்டு அந்த கணக்கின்படி நடத்துகிறார். மேலும் நம்ம வாசிக்கிறோம், நட்சத்திரங்களை எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். உங்கள் தலையில் உள்ள தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் உங்களை கருதும் போது நீங்கள் ஏன் கலங்குகிறீங்க, ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் கர்த்தருடைய எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள், அவருடைய ஜனம், அவருடைய ஜன கூட்டத்தில் நீங்களும் ஒரு எண்ணிக்கை என்று அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக எல்லா சென்சஸும் நடக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், அவங்க பாளையம் இறங்குறது எப்படி இறங்கணும், அவங்க கூடாரங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதுலேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டாச்சுது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பக்கம் ஆரோனும் மோசேயும் அவர்களுடைய குடும்பத்தாரும் தங்க வேண்டும். அதற்கப்புறம் கிழக்கு பக்கத்தில் யார் தங்கணும், மேற்கு பக்கத்தில் எந்த மெராரி குடும்பத்தார், அந்த குடும்பத்தாரெல்லாம் தங்குவதில் எந்தெந்த திசை என்றெல்லாம் சொல்லுகிறாரு. எல்லாவற்றையும் ரொம்ப திட்டவட்டமாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி அவ்விதமாக செய்கிறார். அவருடைய பிளானுக்கு உட்பட்டவர்களாக அவங்க ஜனங்கள் இருக்கிறாங்க. 12 கோத்திரம் உண்டு. அதில் லேவி கோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவங்க பாளையம் இறங்கியாச்சுது. மற்ற கோத்திரங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்கு பக்கம் யாரெல்லாம் பாளையம் இறங்க வேண்டும். ஒவ்வொரு பாளையத்திலும் எத்தனை பேர், 6 லட்சம் பேர் ஆண்கள் மாத்திரம். அதை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்கு போட்டாலே 50,000. பிற பெண்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் என்றெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டம்தான் கூடாரங்களில் தங்கி இருக்காங்க. முதலாவது யூதா கோத்திரம். அவன் பக்கத்தில் யார், அவங்க பக்கத்தில் யார்? அப்போ 3 பேர் கிழக்கு பக்கத்தில். தெற்கு பக்கத்தில் யாரெல்லாம், வடக்கு பக்கத்தில் யாரெல்லாம், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி என்று சொல்லி அதையும் திட்டம் போட்டு கொடுக்குறார். நம்முடைய காரியங்கள், நாம் எங்கே இருக்கணும், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி அந்த திட்டத்தின்படியே நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடி, அந்த கொடியின் கீழே தங்கியிருக்கிறார். எண்ணாமத்தை பார்க்க போனால் ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் கொடிகளின் கீழ் தங்கியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கொடிகள்லாம் என்ன, அது எதை குறிக்கிறது என்றெல்லாம் போகிறது, அது நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மோடு எப்படி தொடர்பு கொண்டு வருகிறார், நம்மை எண்ணி இருக்கிறார், நம்மை குறித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், நம்ம எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அவ்வளவு ஆர்டர்லினஸ், நீட்டாக நேர்த்தியாக. ஏதோ நினச்ச இடத்துல போய் உட்காந்துக்க. சில சமயம் சில கூட்டத்தார் கிராமங்களில் தங்கியிருப்பாங்க, ஒரு 100 இல்லைன்னா 50 பேர். அவங்க பாட்டுக்கு ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை. நீட்டு கூடாரெல்லாம் அடித்து ஒழுங்காக நீட்டாக வாஞ்சனங்களோடு அப்படி தங்கிடு என்று சொல்லி மிகவும் நீட்டாக. கர்த்தர் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் ஒழுங்கு முறையின்படி ஜனங்களை நடத்துகிறவர். சகலமும் நேர்த்தியாயும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட கடவுது என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது அதே மாதிரி லேவியருக்கு என்ன வேலைன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை காவல் காக்கணும். அங்கே உள்ள பொருட்களுக்கு யார் யார் என்னென்ன பொருட்களுக்கு இன்சார்ஜு, சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள திரைச்சையில் அந்த கம்புகளுக்கெல்லாம் எந்த குடும்பத்தார்,
அதற்கு பொறுப்பு. அந்த மகா பரிசுத்தமான சாட்சி பெற்று கேரு பெண்கள், அந்த மகா பரிசு ஸ்தலத்தில் இருக்கிற திரைச்சிலைகள், அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? யார் அவைகளை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை அவங்க கொண்டு போகணும். அதுக்காக அதே மாதிரி சமூகத்தப்பத்து மேஜை, குத்து விளக்கு, இதெல்லாம் யாருடைய பொறுப்பு என்று சொல்லி எல்லா வேலையும் திட்டம் பண்ணி கொடுக்குறாரு. லேவியருக்குள்ளேயே அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனையோ லேவியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ஆரோனுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செய்யணும். ஜனங்கள் பலியிட வரும்போது உதவி செய்யணும் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, ஊழியக்காரர்கள் தான். அந்த ஊழியக்காரர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. நம்ம சாதாரண மக்கள் இருந்துக்கிட்டு அந்த ஸ்தானம் தான் எனக்கு வேணும் என்று நம்ம சொல்லி கொடுத்து இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அவ்விதமாக நம்ம போக வேண்டும். அவங்க ஆரோன் குடும்பத்தாருக்கு தான் எல்லாம் சேருது, அவங்க தான் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் ரொம்ப திட்டமாக சொல்கிறாரு, இந்த பலிகளில் இந்தந்த பகுதிகள் ஆசாரியனுக்கு சேரும், பிரதான ஆசாரியன் குடும்பத்துக்கு. மீதி எதெல்லாம் லேவியருக்கு போகும். லேவியர்னால் சாதாரண ஊழியம் செய்கிறவர். அப்படி ஒருத்தரை அவர் பசியாக விடலை, ஒருத்தருக்கும் அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லலை. எல்லா ஆகாரங்களையும், திராட்சை ரசத்தையும், போஜன பலி, எல்லா பலிகளையும் எல்லாருக்கும் பங்கு அவர் கொடுக்குறாரு. ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். அதனால் ஒரு சாதாரண ஊழியக்காரன் இருந்துக்கிட்டு நான் அந்த வரிசையில் தான் இருப்பேன் என்று நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சில ஜனங்கள் சொன்னாங்க. ஆண்டவர் ரொம்ப கொடிய தண்டனையை தான் கொடுத்தார். சிலர் தாத்தான், அபிராம், கோராகு கூட்டத்தில் என்ன மோசைக்கும் ஆரோனுக்கு தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்களுக்கும் தான் தேவன், நாங்களும் தான் பரிசுத்தமானவர்கள், அவங்க தான் மேலானவர்களா என்று சொல்லி எதிர்த்து வருகிறார்கள். கர்த்தருக்கு அது பிடிக்கவே இல்லை. பயங்கரமான தண்டனை, பூமி பிளந்தவர்களை விழுங்கி விட்டது என்று பார்க்கிறோம். அவ்விதமான ஒரு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களை தண்டியாமல் விடமாட்டார். நம்முடைய மனுஷ அறிவின்படி ஆமாம் இவங்க தான் பெரிய ஊழியக்காரங்களா, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சில காரியங்களை சொல்லிவிடலாம். மோசே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய சங்கத்தில் போய் விழுந்து கிடக்கிறான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நானாக பெற்றேன், நானாக என்ன தூக்கிக்கிட்டு வர சொல்லிட்டே அப்படின்லாம் அவன் கலங்கி புலம்பி தள்ளுகிறான். ஆண்டவர் அவனை குணமுள்ளவன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்நானம் வேறு, ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை வேறு. ஆமாம், அதெல்லாம் எங்களுக்கும் வேணும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கக்கூடாது. எந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக பொறுமையாக இருக்க வேண்டும். நட்சத்திரங்கள், எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வேறுபட்டு இருக்கிறதுண்டு. எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரே மகிமை இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை ஆண்டவர் தான் தந்திருக்கிறாரு. அதில் நம்ம ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக மற்றவர்களை பார்த்து நீங்கள் தான் பெருசா, நாங்களும் இல்லையா, நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்களா, நாங்கள் இல்லையா, நீங்கள் தான் வசனத்தை பற்றுகிறீர்களா, நாங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒருவர்கிட்டையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. அவங்க நல்லா இருந்தால் இருக்கட்டும். அந்த எண்ணத்திலே நம்ம பார்க்கணும், ஒரு யுத்தத்தில் எவ்வளவோ பொன் என்னெல்லாமோ கிடைக்குது, அதில் பங்கு மோசைக்கு போகுது, ஆரோனுக்கு போகுது. அப்போ அவங்க செல்வந்தர்களாக தான் இருந்திருப்பாங்க. யுத்தத்துக்கு போன பங்கு அவங்களுக்கெல்லாம் வருகிறது. அதனால் என்ன, அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்குது, நாங்கள் ஏழைகளாக இருக்கோம்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நமக்கு போதும் என்று திருப்தியாக இருக்க வேண்டும். இதற்கிடையில் மோசே, ஆரோன், மிரியாம். ஆரோனும் மிரியாமும் மோசையுடைய உடன்பிறப்புகள். 3 பேர் தான் அந்த காரியங்களை செய்கிறாங்க, ஆரோனும் மோசையும். மிரியாமும் உடன் பிறந்த சகோதரி, மோசையை வளர்த்தவா. அவளும் ஆரோனும் கூட மோசைக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். என்ன நீங்கள் மாத்திரம்தானா, எங்ககிட்ட ஆண்டவர் பேசலையான்னு. ஆண்டவருக்கு கொஞ்சமும் சுத்தமாக பிடிக்கல. மிரியாமுக்கு துரோகம் வந்து விடுகிறது. மோசே தான் ஜெபிக்கிறான். ஆண்டவர், சரி நான் அடிச்சிட்டேன்ல, 7 நாள் பொறுத்தவா சுகமாவா என்று சொல்லுகிறார். அப்படி இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால்,
கொரிந்தியரில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் முறுமுறுத்தது போல நாம் முறுமுறுக்கக்கூடாது என்பதற்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த வசனங்களையெல்லாம் வாசிக்கும்போது நம்ம முறுமுறுக்கக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது, கர்த்தர் நடத்துகிறபடி இருக்கட்டும், அவர்களுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துக்கிடுவாங்க என்று சொல்லி நம்ம அமைதியாக பொறுமையாக தாழ்மையாக நம்ம இருக்க கடமைப்பட்டவர்கள். அவருடைய ஜனங்களை அவர் மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக நடத்துகிறார். அந்த கூடாரங்கள் அமைத்து இந்தந்த வரிசையில் இந்தந்த ஆட்கள் இருக்கணும் என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த கூடார அந்த முறைமைப்படி அவர்கள் இருக்கிறத பிலேயாம்ங்கிற ஒரு குறி சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி, அவன் வந்து பார்த்துட்டு யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த பிலேயாமை இந்த ஜனங்களை சபிப்பதற்காக மோவாபின் ராஜா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஒரு பெரிய கூட்ட ஜனம் வந்திருக்குது, அவர்களை நீ வந்து சபித்தால்தான் நான் அவர்களை மேற்கொள்ள முடியும்னு அவன் முதல்ல சொல்லி பார்ப்பான், நான் வரமாட்டேன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை தான் சொல்லுவேன், நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். ஆண்டவரும் அவன்கிட்ட ஒரு தடவை 2 தடவை சொல்லுவார், நீ போக வேண்டாம், அந்த ஜனங்களை நீ சபிக்காத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. இவன் கடைசியில் அந்த அவன் கொடுக்குற கூலிக்கு அநீதத்தின் கூலியை விரும்பி என்று சொல்லி அவனை பற்றி யூதா நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி எப்படியும் வாரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். பொய்யும் அங்கே ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் வந்து இல்லைப்பா நீ சபிக்கக்கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறார். அவன் வந்து இஸ்ரவேலன் அல்ல, இந்த 12 கோத்திரங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, அவனும் ஒரு புறஜாதியான் தான் பிலேயான். ஆனாலும் அவனுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கும் ஒன்றான மெய்தேவனாய கர்த்தருக்கு இடையில தொடர்பு இருந்தது. இவன் அவரோடு பேசுவதும் அவர் இவனோடு பேசுவதுமாகத்தான் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஆனால் என்ன, இந்த கூலிக்காக அவன் ஆசைப்பட்டு 2-3 தடவை அந்த ராஜா சொல்லுவார், இந்த இடத்துல வந்து பார்த்து சபி, அந்த இடத்துல வந்து பார்த்து சபி, உனக்கு வீடு நிறையா பொன் தருவேன், வெள்ளி தருவேன் என்னெல்லாமோ சொல்கிறாரு. எப்படியோ அவன் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பார்ப்பான். கர்த்தர் அவன் வாயிலிருந்து சாப வார்த்தைகள் புறப்பட விடவே இல்லை. நம்மளும் யாருடைய சாபத்தையும் யாரும் நம்மளை சபிச்சிருவாங்களோ, அவங்க அப்படி சொன்னதுனால தான் எனக்கு இப்படி இருக்குதோ, அவங்க தான் என்னை பற்றி சாபம் போட்டுட்டாங்களோன்னா நினைக்கவே வேண்டாம். பிலேயாமுடைய வார்த்தைகளிலே ஒன்று வருகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறிச்சொல்லுதலும் இல்லைன்னு. நமக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் கிடையாது, எந்த குறிச்சொல்லுதலும் நமக்கு விரோதமாக பலிக்காது, எந்த மந்திரவாதமும் நமக்கு விரோதமாக பலிக்காது. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எந்த பிசாசுக்கிட்டே போய் ஒருத்தையும் மந்திரம் செஞ்சான்னா அது நமக்கு வராது. நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா ஆண்டவருடைய ஜனங்கள் என்று நமக்கு பாதுகாத்து கொண்டு இருந்தால் போதும். அவங்க விக்கிரகங்களை போய் நம்ம கொண்டுக்கிட்டு அவங்க வழிபாடுகளுக்கு நம்ம உட்பட்டுக்கிட்டு இருந்தால் ஒருவேளை அந்த மந்திரவாதம் நமக்கு பலிக்கும். நம்மை கர்த்தர்க்கென்று பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த மந்திரவாதமும் எந்த குறிச்சொல்லுதலும் நமக்கு விரோதமாக வராது. ஆனாலும் கூட சில தந்திர வலைகள், அந்த பிலேயாம் அவ்விதமாக தேவனோடு பேசி தேவன் சொன்னதை சொன்னான் கூட, அவன் அந்த பணத்துக்கு விரும்பி அநீதத்தின் கூலிக்கு விரும்பி எப்பா அவங்க ஜனங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ அவங்கள மேற்கொள்ளலாம்னா அவங்க வேசித்தனத்திற்கு நேராக நடத்து, உன்னுடைய ஸ்திரீகளை அவர்கள் மத்தியில் அனுப்பு என்று சொல்லி ஒரு வேசித்தன பாவத்திற்கு உட்படுத்தி விடுகிறான். அதனால் இஸ்ரவேல் மக்களில் அந்த வேசித்தனத்தின் மூலம் ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று, அநேகர் இறந்து போனார்கள். அவ்விதமான ஒரு அழிவுக்கு வித்திட்டவன் பிலேயாம். அப்போ நமக்கு விரோதமாக குறிச்சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் இல்லை. ஆனால் இப்படி தந்திரமான ஆலோசனைகள், வஞ்சகமான ஆலோசனைகள் நமக்கு விரோதமாக வரலாம். நம்ம அதெல்லாம் வசன வெளிச்சத்தின் அடிப்படையில் இது வசனத்துக்கு ஒத்துக்கிடாது, இதில் நம்ம ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நம்மளை பாதுகாத்து கொண்டவர்களாக விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுக்கும் வேசித்தனத்திற்கும் இன்னும் ஆண்டவர் எதெல்லாமோ வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, அவைகளுக்கெல்லாம் நாம் நம்மை விலைக்கு பாதுகாத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் இப்படியே போயிட்டு எப்படியோ ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம்லாம் ஆகும்போது என்ன செய்கிறாங்க, அந்த கானான் பார்டருக்கு வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்கு தானே போகணும், போயிட்டு அங்கே பார்டருக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ஆண்டவர் சொல்வார், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை வேவுகாரராக அனுப்பு என்று சொல்லி.
அப்படி போயிட்டு வந்து அவங்க ஐயோ அந்த இடத்துல அசுரர்கள் இருக்கிறார்கள், அரக்கர்கள் இருக்கிறார்கள், நம்ம அதை ஜெயிக்க முடியாது, எங்களை எத்துலேருந்து ஏன் கூட்டிகிட்டு அந்த இங்கே கொண்டு போய் கொல்லுறதுக்கான்னு சொல்லி மோசையின் மேல் கல்லெறிகிறதுக்கு கல்லுகளை எடுத்து கொள்ளுகிறார்கள். பயங்கர ஒரு குழப்பம். கூடாரங்களில் நின்று அழுதார்கள் என்று பார்க்குறோம். ஆண்டவருக்கு சகிக்கவே இல்லை. எவ்வளவு பாடுபட்டு பலத்த கையினாலும் ஓங்கி போய்த்தினாலும் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இவங்க இப்படி கடைசி நிமிஷத்தில் அழுது புலம்புகிறார்களே என்று, எப்போ உனக்கு உன்னை நான் அங்கே அனுப்ப மாட்டேன், நீ நல்ல அந்த வனாந்திரத்தையே சுற்றி திரி, உன்னுடைய சடலங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் அழியும், உன் பிள்ளைகள் தான் அங்கே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி திருப்பியும் ஒரு 38 வருஷ காலம் அங்கேயே சுத்த சொல்லிட்டாரு. கர்த்தர் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை சேர்த்துக்கொள்வாங்கன்னு சில சமயம் நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும். அதனால் அவரை அண்டி கொண்டு நம்ம விதமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கொண்டு வந்த காணிக்கைகளை கூட கர்த்தர் எண்ணுகிறார். ஒவ்வொரு பிரபுக்களும் ஒரே காணிக்கை தான். ஒரு வெள்ளித்தாளம் இத்தனை சேக்கல் எடையுள்ள வெள்ளித்தாளம், இத்தனை ஆட்டுக்குட்டிகள், இத்தனை கடாக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள பிரபுக்களும் காணிக்கை செலுத்துகிறார்கள். அதையும் ரெக்கார்டட் ஆகிருக்கு. நம்ம செலுத்துகிற காணிக்கைகள், உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவருடைய நாமத்தினால நம்ம செய்கிறதுக்கு நமக்கு அவர் அதற்குரிய பலனை தருவார். அதனால் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போம். நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பகலில் ஒரு மேகஸ்தம்பம் நிழலிடும், ராத்திரி ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கும். எப்பொழுது அந்த மேகம் மேலே எழும்புதோ அப்போ இந்த ஜனங்கள் எழும்பி தங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும். எந்த இடத்துல அந்த மேகம் தங்கி இருக்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் தங்கள் பயணத்தை நிறுத்தி அந்த இடத்துல இளைப்பாற வேண்டும். அப்போ கர்த்தர் தான் அவர்களை நடத்தினார். என்றைக்கு எந்த இடத்துலேருந்தே எப்படி புறப்படணும், எங்கே தங்கணும், எப்படி போகணுன்னு அவ்வளவு அதிசயமாக தான் நடத்தினார். ஆனாலும் தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, இந்த மண்ணை எங்களுக்கு என்னத்துக்கு, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படியெல்லாம் அவங்க அழுகுறாங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்குது. மோசேக்கும் வருத்தமாக தான் இருக்கிறது. அவர்கள் கேட்ட இறைச்சியெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு அவன் மோசே அதுக்கு முந்தின நாள் சொல்கிறாரு, ஐயோ இந்த ஜனங்களுக்கு எத்தனை ஆடு வெட்டினாலும் எத்தனை மாடு வெட்டினாலும் இவங்களுக்கு இறைச்சி பத்தாதே என்று சொல்லி. ஆனால் 1 மாதம் சாப்பிட்றதுக்குள்ள காடைகள் வந்து விழுறது. அதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்டு திகட்டி போய் விடுகிறது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்தாலும் கூட அது நிமித்தம் ஒரு வாதையும் அனுப்புகிறார். அதனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி முறுமுறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படாது என்று அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எப்படியாவது அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடுவார். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். 2 வருஷம் ஆயிட்டுல கொண்டு சேர்த்துருவார் என்று சொல்லி நம்ம பொறுமையாக ஆண்டவருடைய சித்தத்துக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பிறகு அவங்க அப்படி அந்த வேவு பார்த்துட்டு வந்து இவங்க அழுத உடனே நீங்கள் போக வேண்டாம், இங்கேயே சுற்றிக்கிட்டு தெரியுங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த பயணத்தை அவர்களை சுத்த வைக்கிறாரு. அந்த பயணத்தின் முடிவில் ஒரு ஏதோம் நாடு, ஏதோம்னா இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு உடன் பிறந்தவன், ரெட்டை பிறப்பில் ஏசானா ஏதோம், அந்த நாடு வழியாக போனோம். அந்த நாடு வழியாக கிராஸ் பண்ணனா உடனே கானான் தேசம்தான். அப்போ மோசே சொல்லி அனுப்புகிறான், உன்னுடைய சகோதரனாய இஸ்ரவேல் உன்னிடத்தில் கேட்கிறான், உன் வழியில் எங்களை போக விடு, உன் பயிருக்கெல்லாம் எந்த சேதமும் வராது, உன் தண்ணியை குடித்தா உனக்கு ரூபா தந்துடுவோம், நாங்கள் ஏதாவது சேதம் விளைவித்தால் அதற்குரியதை தந்துடுவோம், எங்களை விட்டால் போதும், இந்த ராஜபாதை என்று ஒரு பாதை அந்த நாடு வழியாக போகுது, அந்த ராஜபாதை வழியாகவே நாங்கள் போயிடுவோம் என்று சொல்லி ஆட்களை சொல்லி அனுப்புகிறான். ஏதோம் அதற்கு செவி சாய்க்கவில்லை. அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறான். உடனே இவங்க வழி விலகி அதை சுற்றி நடக்க வேண்டியதாயிற்று. ஒரு விதத்தில் இந்த சுற்றி நடந்ததுலேயும் ஒரு நன்மை இருந்தது. அந்த ஏதோம் வழியாக போயிருந்தால் கானான் தேசத்துக்குள்ளே போய் அங்கே செட்டில்ட் ஆகிருப்பாங்க. இவங்க அந்த கானான் தேசத்தை விட்டு வழி விலகி போனதுனால அந்த பாசானின் ராஜாவாகிய ஓகே அளித்தவரை துதிங்கள், சீகோனை அளித்தவரை துதிங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அந்த மீதியானியுடைய தேசம்
அந்த அம்மோனியருடைய தேசம், மோவாபியருடைய தேசம், எல்லா தேசத்தின் வழியாக இவர்கள் கடந்து போகிறார்கள். கர்த்தர் அவர்களையெல்லாம் இவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த தேசத்தையெல்லாம் இவர்கள் கட்டி கொண்டார்கள். அதனால் அவங்க டைரெக்டாக அங்கே போகாமல் ஒரு யோர்தான் நதிக்கு இந்த பக்கம்தான் கானான் தேசம். அங்கே டைரெக்டாக போகாமல் யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் போய் அங்கே உள்ள நாடுகளெல்லாம் ஜெயித்து விட்டு திருப்பி இந்த பக்கம் வருகிறார்கள். அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் விளங்குகிறது. யுத்தத்தில் எல்லாம் ஆண்டவர் துணை செய்கிறார். அந்த ராஜ்யத்தை இவர்களுக்கு பிடித்து கொடுக்கிறார்கள், இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் மோசேயின் காலத்திலே நடக்குது. ஆனால் மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஆரோனையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஜனங்களுக்கு முன்பாக அவங்க தண்ணி கட்ட ஆளும்போது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். இவனுக்கு வந்த கோபத்தில் கையில் இருந்த கம்பை வச்சு கோலை வச்சு அந்த கண்மலையை 2 தடவை அடிச்சிட்டான். அது ஆண்டவருக்கு பிடிக்கலை. எவ்வளவோ பெரிய காரியங்கள் செய்தவர் தான். அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொன்னார். முகமுகமாய் தேவனோடு பேசினவன். அந்த சாட்சி பெட்டியில் அந்த கேருபின் மத்தியிலிருந்து கர்த்தர் நேரடியாக மோசையோடு பேசினார் என்றெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட மோசைக்கும் கூட அந்த கர்த்தர் அவன் செய்த ஒரு தப்புக்கு தண்டனையை கொடுத்து விடுகிறார். இவன் கெஞ்சி கேட்பான் எண்ணாகமத்தில் இல்லை, ஆனால் உபாகமத்தில் அவர் சொல்லுவார், நான் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைக்க உதவி செய்யுங்கன்னு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் இல்லை நீ போக மாட்டேன், ஆனால் நான் உனக்கு அந்த தேசத்தை காட்டி தரேன்னு சொல்லி ஒரு மலையில் ஏறி அந்த தேசத்தின் இதையெல்லாம் காட்டி கொடுக்குறாரு. யோர்தானேத்துக்கு இந்த பக்கம் அந்த மோவாப் தேசம், அம்மோனியரின் தேசம், இந்த யுத்தத்துக்கெல்லாம் மோசே தலைமை தாங்குகிறான். இந்த யுத்த முடிவில் என்ன நடக்குதுன்னா, அந்த 2 கோத்திரத்தை எங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்குது, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நாங்கள் அங்கே போகலை, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், இந்த இடத்த எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. மோசே தருவதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் உங்கள் யுத்தங்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க, அவங்க யுத்தங்களையும் நீங்கள் நடத்தணும், அதனால் அதை யோசித்துக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஆட்கள் சொல்கிறாங்க, நாங்கள் யுத்த வீரர்கள் அனைவரும் அவர்களோடு போய் அவர்களுடைய தேசத்து சுதந்திரத்தை நாங்கள் பெற்று கொடுத்து விட்டு திரும்பி வருவோம், இங்கே எங்கள் மிருக ஜீவன்களும் குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் தான் இருப்பாங்கன்னு சொன்னோடனே மோசே அதுக்கு சம்மதித்துறான். அதுக்கப்புறம் உள்ள இங்கே அவங்க செட்டில்டு ஆன பிறகு உள்ள சம்பவங்கள் அடுத்த புத்தகத்தில், யோசுவாவின் புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். யோர்தான் நதியை கடந்து போகிறது. என்னாகம புஸ்தகம் அநேகமாக இங்கே முடிகிறது. பல இடங்களிலும் கர்த்தர் ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலிகள் செலுத்த வேணும், தீட்டு கழிக்கும் ஜலம் என்று சொல்லி ஒரு ஜலத்தை உண்டு பண்ணி வச்சுக்க, நீ பிரேதத்தால் தீட்டுப்பட்டாலோ இல்லைன்னா சில காரியங்கள் மூலம் உனக்கு தீட்டு ஏற்பட்டுன்னா அந்த தண்ணியை உன் மேலே 7 தரம் தெளி அப்படி என்றெல்லாம் சொல்லி கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ பலிகள் செலுத்துகிறாங்க, ஆனால் அந்த பலிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு சுத்திகரிப்பு. மனைவி கணவனுக்கு விரோதமாக தப்பு செய்திருந்தால் அதுக்கு என்ன தண்டனை, ஒரு நசரேய விரதம் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி தெய்வீக காரியங்களையும் அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். ஜனங்கள் தன்னை பரிசுத்தமாக வழிபட வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு அழகான 3 ஆசீர்வாத வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அதை எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 அவர் சொல்கிறார் ஆரோன்கிட்ட, நீ ஜனங்களை இந்த வசனங்களை சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி என்று சொல்லி தான் ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை ஆரோன் மூலமாக, பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அருமையான ஆசீர்வாத வசனங்கள். ஜனங்கள் இவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் மனிதனை குறித்து கொண்டுள்ள ஒரு நோக்கம். ஆனால் மனிதன் அவர் செய்த எல்லா அதிசயமான கிரியைகளையும் மறந்து விட்டான், அவருடைய வாக்கு தத்தங்களை மறந்து விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவன் முறுமுறுக்கிற பாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம். அதற்குரிய தண்டனை கொஞ்சம் வாசிக்கும் போது இவ்வளவு கொடிய தண்டனையை கொடுத்துட்டாரேன்னு கூட தோணுது. ஆனாலும் கர்த்தர் அப்படி தண்டிக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு பயப்படும் பயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும்.
பூரிகைகளை உண்டு பண்ணி முழக்க வேண்டும், ஜனத்தை கூட்டுவதற்கு எப்படி பூரியை முழக்க வேண்டும், யுத்தத்துக்கு போகும்போது எப்படி பூரியை முழக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, பூரியை ஊத வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வர எல்லா காரியங்களையும் அவர். இன்னொரு இடத்துல என்ன தண்டனை வருதுன்னு சொன்னால், கொள்ளிவாய் சர்ப்பங்களை மறுபடியும் ஜனங்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் உருவத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் மத்தியில் அனுப்புகிறார். அந்த பாம்புகள் கடித்ததுனால எத்தனையோ 1000 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ ஜனங்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தர் மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர் மோசையிடம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அந்த பாளையத்தில் ஒரு கம்பில் மாட்டி வச்சிரு, அதை நோக்கி பார்க்குற எல்லாரும் பிழைப்பார்கள் என்று சொல்கிறார். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்து, இது என்னடா ஒரு பாம்பை நோக்கி பார்த்து பிழைக்கலான்னு சொல்கிற, பாம்பின் சொரூபத்தை நோக்கி பார்த்து பிழைக்கலாம் என்று ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு சொல்லியிருப்பார் என்று சொல்லி. ஆனால் அதற்கு பல விளக்கங்கள் பலரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னால், அந்த பாம்பு வந்து சாபத்தையும் ஒரு நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. அப்போ உன் பாவத்தினால உனக்கு ஏற்பட்ட சாபத்தினால உன்னுடைய நியாய தீர்ப்புக்காக தான் நீ பாம்பு கடிச்சு இறந்துக்கிட்டு இருக்கா. நீ அதை உணரு. அதை பார்த்தோம்னா, ஐயோ நம்ம செய்த பாவம் அல்லவா, நமக்கு வந்த சாபம் அல்லவா, நம்முடைய கிரியலை நிமித்தம் என்பதை நீ அதை உணர்ந்து கொள்ளும்போது உனக்கு நீ பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட இதை எடுத்து சொல்லுகிறாரு. வனாந்திரத்திலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும், அவரை நோக்கி பார்க்கிற அவரும் பிழைப்பார்கள். இயேசு கிறிஸ்து பாம்பு வந்து சர்ப்பத்துக்கு தான், ஆனால் அவர் தன்னை அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து பாவமானார், சிலுவையில் சாபமானார், மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் நியாய தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் மனிதனோடு அவ்விதமாக தான் இடைபெறுகிறார். நீ பாவம் செஞ்சிட்டியா, சரி என் பிள்ளைய நான் பாவம் ஆக்கிடுறேன், நீ அவரை நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள் என்று சொல்லி அவ்விதமாக அவர் ஒரு பாவ நிவர்த்தியையும் அவர் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். நான் அந்த எண்ணாகம புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க போன பிரயாணத்தை பற்றி மாத்திரம் ஒரு மேப்பு காட்டிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எண்ணாகமம் தான் நம்முடைய இந்த படிப்பு. ஆனாலும் அந்த மேப்பை பார்த்தோன்னா இதுதான் 8 ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். இந்த இடத்துல தான் அவங்க செங்கடலை கடந்திருக்கணும். இப்படி வந்து இவங்க என்ன ஆக்சுவலாக அவங்க பயணம் எப்படி இருந்திருக்கணும்னா, இப்படி போய் என்ன காணான்னு எழுதியிருக்கு, இவ்வளவு தான் 11 டேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள இங்கே கொண்டுட்டு வந்துட்டார், ஆப்போசிட் டைரக்ஷனில். இங்கே தான் இந்த சீனாய் மலை, இந்த அடிவாரத்தில் இதில் தான் அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் தங்கியிருக்காங்க. ஆசரிப்பு கூடாரங்கள், கற்பனைகள் எல்லாம், ஆராதனை முறைமைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்த்ததில் அவங்க எவ்விதமாக பாளையம் இறங்கி இருந்தார்கள் எல்லாமே இங்கே தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மேகம் எழும்பிச்சுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. அப்போ அவர்கள் திருப்பி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு இந்த அவர்கள் பயணம் இந்த இடத்துல வந்து இப்படி போய் இந்த இடம் வர வந்தாச்சு, கானானுக்கு அடியில் இந்த இதில் வந்தாச்சுது. இங்கே இருந்து தான் வேவுகாரரை அனுப்புகிறாங்க. யோசுவா உண்டு, காலேபு உண்டு, இன்னும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் உண்டு. ஆனால் அந்த வேவுகாரர் அங்கே போயிட்டு வந்து அது பெரிய பட்டணமாக்கும், பெரிய அரணிப்பான கோட்டைகள், அரக்கர்கள் தங்கியிருக்காங்க, நம்ம ஜெயிச்சுக்கிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி 10 பேர் ஜனங்களை கலங்க பண்ணினாங்க. ஜனங்கள் ஒரே அழுக. யோசுவாவும் காலேபு சொல்லுவான், நமக்கு கர்த்தர் கூட வராரு, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. ஆனால் அவனை ஒருத்தரை நம்பலை. அவங்க அவ்வளோ தூரம் முறுமுறுத்து அவ்வளோ தூரம் புலம்புனதுனால ஆண்டவர் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பயணத்தை இப்படி திருப்பி விட்டுட்டாரு. இப்படி போக வேண்டிய பயணம் இப்படி வந்தாச்சு. வந்து இது திருப்பி இங்கே வராங்க. இதுதான் ஏதோம். இந்த ஏதோம் தான் அவன் தேசத்து வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஏதோமுக்கு எல்கை வழியாக போகிறாங்க. இங்கே மோவாப் வருது, அம்மோனியர் வருது. இந்த தேசங்களெல்லாம் ஏதோமே ஆண்டவர் கொடுக்கல இஸ்ரவேலுக்கு. அப்போமே சொல்லிடுவார்,
ஏதோமுடைய தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட நான் இஸ்ரவேலருக்கு கொடுக்க மாட்டேன், அது ஏசாவை சார்ந்தது என்று சொல்லி மற்ற நிலங்களை ஏதோம், அம்மோன், மீதியான் இந்த நிலங்கள்லாம் யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் உள்ளது. கர்த்தருடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்குது. அது இந்த மேப்பு. இங்கே வந்துட்டு இங்கே போய் இங்கே சுற்றி 40 வருஷம் அவர்கள் சுற்றி திருந்தார்கள் என்று பார்க்குறோம். இங்கே இதுதான் அந்த சீனாய் மலையின் அடிவாரம். இங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து திருப்பி இங்கே போக முடியாமல் திருப்பி இங்கே கீழே சுற்றிட்டு ஏதோம்னா இருக்குது. ஏதோமுக்கு எல்கை வழியாக போய் திருப்பியும் அவங்களுக்கு அதை தாண்டி அங்கே போக முடியலை. இன்னொரு ராஜாவும் இடம் கொடுக்க மாட்டேன்னுறோம். அப்போ இங்கே இந்த இடங்கள் தான் சீகோன், பாசான், அந்த பிலேயம் வந்து சபித்தது அதெல்லாம். இவ்வளவு இடமத்தையும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. காத்து கோத்திரத்தாரும் ரூபன் கோத்திரத்தாரும் மனாசே கோத்திரத்தில் பாதி பேருக்கும் இங்கே சுதந்திரம் கிடைக்கும். மற்றவர்களெல்லாம் இந்த யோர்தான் நதியை கடந்து இங்கே வந்து இதான் எரிகோ பக்கத்தில் தான் அவங்க கடப்பாங்க. திருப்பி எல்லாத்தையும் அவங்க கர்த்தருடைய கிருபையினால் பெற்றுக்கொள்வாங்க. இது வந்து இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கி இருந்த காட்சி. அந்த இது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் கூடாரம் தெரியுதுல, சுற்றி இந்த கூடாரங்கள்லாம் லேவியர், மோசே, ஆரோன் இவங்கெல்லாம். இந்த கூடாரங்களின் வரிசை அவன் பிலேயாம் சொன்ன மாதிரி வாசஸ்தலங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டாக, ரொம்ப வரிசையாக, ரொம்ப அழகாக அதை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்திருக்க முடியும். 100 கூடாரமோ 1000 கூடாரமோ அல்ல, 6 லட்சம் பேர் புருஷர்கள். இன்னும் எத்தனையோ பேர் உண்டு. எல்லாரும் தங்குவதற்கு எத்தனையோ கூடாரங்கள். அதெல்லாம் இதெல்லாம் காட்டக்கூட முடியாது. ஆனாலும் இப்படி தான் ஒரு ஐடியாவில் அங்கே தங்கியிருந்தாங்க என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். இதில் இன்னொரு சமுதாய வழக்கத்தை கூட ஆண்டவர் வந்து ஒரு காரியம் செய்கிறாரு. ஒரு குடும்பத்தில், மனாசையின் குடும்பத்தில் ஒருத்தருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் தான், பையன்களே கிடையாது. அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு புத்திசாலி பிள்ளைகள். அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அப்பாவுக்குள்ள சுதந்திரம் அப்போ நமக்கு கிடைக்காது. நம்ம வீட்டில் சகோதரன் இல்லை, அப்பா சுதந்திரம் அப்போ வெளியெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு மோசேட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வீட்டில் சகோதரர்கள் கிடையாது, எங்கள் அப்பா சொத்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் மோசே உடனே ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறான். ஆண்டவர் வந்து அவங்க கேட்குறது சரிதான், அவன் தகப்பனார் சொத்தை இந்த 5 பிள்ளைகளுக்கும் பங்கு வச்சு கொடுத்துரு, சுதந்திர வீதம் பங்கு வச்சு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அப்படியே செய்யப்படுகிறது. அது ஒரு பொதுவான சட்டமாகவும் ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஒரு வீட்டில் பையன்கள் இல்லாவிட்டால் அந்த பெண்களுக்கு அதை சாரும். அப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க, அந்த பெண்களுக்கு இந்த சுதந்திரமும் கிடைக்கும், அவங்க கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல ஹஸ்பண்ட்ஸ்க்கு அவங்க கணவன்மார்களுக்குள்ள சொத்துலேயும் பங்கு கிடைக்கும்ல அப்படின்ட்டு. அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வேறு கோத்திரத்து ஆட்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, உங்கள் கோத்திரத்திலே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ அதில் ஒரு ஈக்குவாலிட்டி வந்துடும் என்று சொல்லுகிறார். அப்படி பெண்கள் நம்ம வந்து நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். நமக்கு அது கரெக்டு, அது நமக்கு வேணும், சட்டப்படி அது தானே சரி என்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம போராடலாம். ஆண்டவர் வந்து நியாயமான தேவன், எல்லாவற்றையும் நியாயப்படி நமக்கு பங்கு வச்சு தருவார். இதெல்லாம் தான் நம்ம என்னாகம புஸ்தகத்தில் படிக்கிற பாடங்கள். தேவன் மனிதரோடு எவ்வாறு உறவாடினார், மனிதனுக்கு என்ன கட்டளைகள் கொடுத்தார், என்ன ஒழுங்கின்படி என்ன நியமத்தின்படி மனிதனை நடத்தினார் என்பவைகளை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, என்னாகம புஸ்தகத்தில் தேவன் மனிதனோடு எவ்வாறு உறவாடினார், மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன காரியங்களை எல்லாம் அவர் ஏற்படுத்தினார், மனிதனை எப்படி எண்ணி தொகையிட்டு தன்னுடைய கணக்கில் சேர்த்து கொண்டார் என்ற அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர். ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஊழியக்கார ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற கற்பனைகளை எல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஜேடிகே ஊழியத்தை ஆசீர்வதித்தலும் அந்த டிவி மூலமாக உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாது. யார் யாருக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கத்தக்கதாக உமது வார்த்தை அனுப்பி ஜனங்களை உமக்கு வந்து சேர்த்துக்கொள்ளும். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களும் உதாவே. ஆமென்.